என்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றான் தெய்வப்புலவன் திருவள்ளுவன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றான் மகாகவி பாரதி. ஒவ்வொருவரும் அவரவர்க்கான தொழிலை செய்து கொண்டிருக்க, உழவன் மட்டுமே இறைவனின் தொழிலை செய்து வருகிறான். உழவு இல்லையேல் இவ்வுலகம் இல்லை. காவிரி தென்பண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறுகள் பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு இன்று ஆறுகள் எல்லாம் நீருமின்றி மணவுமின்றி அரசியல் மட்டுமே ஓடி வறண்டு கிடக்கின்றன. ஆடிப்பட்டத்தில் தேடி விதைத்த உழவன் வான்மழை பெய்யாதா, என் கண்ணீர் மாறாதா என ஏக்கத்துடன் ஏர்பிடித்து வேதனையால் மார்பிடித்து சாகின்றான். இதோ சோறு போட்ட நிலமெல்லாம் இப்போது கூறு போட்டு கிடக்கும் அவல நிலையை நீங்களே காணுங்கள். தொழில் அல்ல, அது நமது பண்பாடு. உழவினை, விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் இன்று அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்கின்றன. ஒரு நெல்மணியை
ஒருபிடி நெல்மணிகளாய் மாற்றும் மாபெரும் வித்தை தெரிந்தவன் உழவன் மட்டுமே. படிக்காதவர் செய்யும் தொழில் அல்ல உழவு. பசித்தோர் அனைவருக்கும் ஏற்றது உழவு. உழவின் மகத்துவத்தை உணர்ந்து உழவினையும் உழவரையும் போற்றுவோம், ஏர் பூட்டுவோம், ஏற்றத்துடன் வாழ்வோம்.